அவருக்காக காத்திருக்கிறவர்கள் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவார்கள். இதுதான் ஆண்டவருடைய உபதேசம், இதுதான் அவருடைய சத்தியம். எனவே அந்த ரட்சிப்பை அடையும்படியாக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம் என்றால் வேதம் சொல்லுகின்றது. நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்றது. 23, 24 வசனத்தை யாராவது ஒருவர் தெளிவாக வாசித்துக் கொள்ளுங்கள். யாராவது ஒருவர் சீக்கிரமாக தமிழிலே வாசித்துக் கொள்ளும். சரி, அப்போ இயேசு எல்லா பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் சென்று மக்களுக்கு செய்த அற்புதங்களை இந்த சுவிசேஷ நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், வியாதி உள்ளவர்களை ஆண்டவர் குணமாக்கினார், பிசாசு பிடித்தவர்களை ஆண்டவர் குணமாக்கினார். எப்படிப்பட்ட வியாதியோடு ஜனங்கள் வந்தார்களோ, அவரை தேடி வந்தார்களோ, அத்தனை மக்களும் குணமடைந்தார்கள். எனவே நாங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது, நாங்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறவர். இதுதான் உண்மை. எனவே இது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்து வருகின்றார். இதனால தான் உலகம் முழுவதிலும் இயேசுவின் வார்த்தைகள் மக்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே கடந்து செல்கின்றது. முதலாவது, ஒரு மனிதன் வார்த்தையினால் விடுதலையாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அவனுடைய சரீரம் விடுதலை அடைய வேண்டும். மூன்றாவது, அவன் பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இதற்காகத்தான் இயேசு எல்லா இடங்களிலும் சென்று மக்களுக்கு வார்த்தைகளை போதித்தார், வார்த்தைகளை உபதேசம் பண்ணினார், சத்தியங்களை பேசினார். அந்த சத்தியங்கள் ஜனங்களை விடுதலையாக்கினது. அந்த சத்தியங்களை விசுவாசித்தவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். இப்போ யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். இதில் பார்க்கின்றோம், நிறைய பேர் அற்புதங்களை கண்டிருக்கிறார்கள். சந்திர ரோகிகள், அதாவது வலி உள்ள சொல்லுவார்கள், காக்கா வலி வர்ற என்று சொல்லி, இப்படியாக வலி வர்ற மக்களையும் ஆண்டவர் குணமாக்கினார். ஆகவே எந்தெந்த கிராமங்களில் எந்தெந்த பகுதிகளில் வியாதிகளோடு இருந்தார்களோ அத்தனை மக்களையும் இயேசு குணமாக்கினார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கின்றார். இதனால தான் வேதம் சொல்லுகின்றது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாங்கள் மாறிடுவோம். நாங்கள் மனுஷர்கள், நாங்கள் நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்க மாட்டோம், இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம். அப்போ நேற்று ஒரு மாதிரி இருந்தார், இன்றைக்கு வேறு மாதிரி இருக்கிறார் என்று நாங்கள் மற்றவர்களை பார்த்து சொல்கிறோம். இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நேற்றைக்கு எப்படி இருந்தாரோ அதே போல் இன்றைக்கும் அதே ஆள் தான். இன்றைக்கு எப்படி ஒரு குணங்கள் இருந்ததோ அதே மாதிரி தான் நாளைக்கும் வேறு அப்படி தான். ஒரு மாற்றம் இல்லை. மனிதர்களிடத்திலே மாற்றங்கள் இருக்கிறது. பாருங்கள், காலம் எழும்புடன் எங்களோட குணம் ஒரு விதமாக இருக்கும். வெயில் ஏற ஏற, சூடு ஏற ஏற, மத்தியானம் இன்னொரு மாதிரி மாறிடுவோம். பிறகு பார்த்தால் பின்னேரம் இன்னொரு விதமாக மாறிடுவோம். இந்த காலம் ஒரு மாதிரி இருந்தார், பின்னேரம் ஒரு மாதிரி இருக்கிறார் என்று சொல்லி மனிதர்களை பார்த்து நாங்கள் கணிப்பிடுகின்றோம். ஆனால் இயேசு என்றென்றைக்கும் ஒரே மாதிரியான தேவனாகவே இருக்கின்றார். இதில் நிறைய பேர் அற்புதம் பெற்றார்கள். நாங்கள் மாற்கினுடைய சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது, ஒரு பெண் ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது அவள் எப்படி குணப்பட்டாள் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம் சுருக்கமாக. நீங்கள் மாற்குவினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். புதிய ஏற்பாட்டிலே 54ஆம் பக்கம் உள்ளது. புதிய ஏற்பாட்டிலே 54ஆம் பக்கம் உள்ளது. அதில் மாற்கு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். சரி, போதும். இந்த மாற்கு 5ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தால் இதில் 3 விதமான அற்புதங்கள் நடைபெறுகின்றது. முதலாவது விஷயம், அதில் நீங்கள் பார்த்தால் பிசாசு பிடித்த மனிதன் குணமாக்கப்பட்டான்.
அதாவது கல்லறைகளில் இருந்து நிர்வாணமாக இருந்து கல்லுகளாலே தன்னை காயப்படுத்தி கூக்குரலிட்டு ஜனங்களை பயமுறுத்தி ஒரு இடத்துல நில்லாமல் அவன் எல்லா இடங்களிலும் சென்று அகோரமாக அவனுடைய செயல்கள் காணப்பட்டது. இது முதலாவது காரியம். அந்த மனுஷனை ஆண்டவர் குணமாக்கினார். ஆகவே பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கக்கூடிய அதிகாரம் அவரிடத்திலே உண்டு. இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம், வியாதிப்பட்ட இந்த பெண்ணை, பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருஷமாய் வியாதிப்பட்ட இந்த பெண்ணை ஆண்டவர் குணமாக்கினார். முதலாவது பிசாசு பிடித்தவனை ஆண்டவர் குணமாக்கினார். இரண்டாவது வியாதிப்பட்ட ஒரு பெண்ணை குணமாக்கினார். தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் ஜெப ஆலய தலைவனாகிய ஜவீரு என்பவனுடைய மகள் மரித்த பொழுது அந்த பிள்ளையை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். 3 விதமான அற்புதங்களும் இந்த 5ஆம் அதிகாரத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவரால் முடியும், பிசாசு பிடித்தவர்களை குணமாக்க அவரால் முடியும், வியாதிப்பட்டவர்களை குணமாக்க அவரால் முடியும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பவும் அவரால் முடியும். இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், 24ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அதாவது நிறைய ஜனங்கள் அவரோட போனார்கள், அவரை நெருக்கினார்கள். நிறைய ஜனங்கள் அவரோடு போனார்கள். இந்த நிறைய மக்கள் அவரோடு நெருங்கினதுக்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளவு மக்கள் அவரோட கூட போனார்கள்? முதலாவது, அநேகருக்கு அவர் செய்த அற்புதங்களை ஜனங்கள் பார்த்தார்கள். அநேகர் விடுதலை பெற்றார்கள். அநேகர் அற்புதங்களை கண்டார்கள். இதை பார்த்த மக்கள் தாங்களும் அந்த அற்புதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி அநேகர் அவரை நெருக்கி கொண்டே போனார்கள். அந்த நேரத்தில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள், இந்த பெண்ணுக்கு 1 வருஷம் 2 வருஷம் பிரச்சனை இல்லை, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெண்ணினுடைய பெயர் இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று அவளுடைய நோயை சம்பந்தப்படுத்தி அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரும்பாடு என்பது நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் தெரியும். அதாவது இந்த இரத்தப்போக்கு வியாதி உங்களுக்கு தெரியும், அந்த பெண்களுக்குரிய இரத்தப்போக்கு வியாதி. இந்த வியாதி தொடர்ந்து அவளுக்கு 12 வருஷமாக அந்த இரத்தப்போக்கு வியாதி இருந்தது. இந்த வியாதியினால் அவளுடைய உடல் உடைந்து நொலிந்து மெலிந்த நிலையிலே அவள் காணப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தாள். இந்த வியாதியை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்தாள், தன்னுடைய ஆஸ்திகளை செலவழித்தாள், தனக்குண்டான பொன் வெள்ளி பணம் எல்லாவற்றையும் செலவழித்தாள். எவ்வளவோ முயற்சிகளை அவள் மேற்கொண்டாள், எவ்வளவோ வைத்தியர்களை நாடி ஓடினாள். சில வேளை சொல்லுவார்கள், அந்த வைத்தியர் நல்லம், இந்த வைத்தியர் நல்லம், அவங்க போனால் சுகம் கிடைக்கும், இங்கே போனால் சுகம் கிடைக்கும் என்று மக்கள் சொல்ல 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 அவளும் தன்னிடத்தில் இருந்த எல்லா ஆஸ்திகளையும் அழைத்து விட்டால் வியாதி பெருகினதை ஒழிய குணமாக்கப்படவில்லை. இதே நிலைமைதான் அந்த பெண்ணுக்கு காணப்பட்டது. ஆகவே அவளுக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஒரு குறுகிய அளவு கூட அவளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தாள். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களும் கூட தங்களுடைய வியாதிகளிலிருந்து குணமாக வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முயற்சி செய்கிறார்கள். எத்தனையோ பேர் எவ்வளோ விதமாக செயல்படுகின்றார்கள். இதை போலதான் இந்த பெண்ணும் எவ்வளவோ முயற்சி செய்தால் ஆனால் சுகம் கிடைக்கவில்லை, ஆரோக்கியம் கிடைக்கவில்லை. அந்த வியாதியிலிருந்து அவள் குணமாக்கப்படவில்லை, அந்த வியாதியிலிருந்து அவள் விடுதலை பெறவில்லை. கடைசியில் நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவை குறித்து 27ஆம் வசனம் சொல்கின்றது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன், சுஸ்தமாவேன் என்று சொல்லி. எனவே இவளுக்கு யாரும் நேரடியாக போய் சொல்லவில்லை, ஆனால் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இப்போ இன்றைய காலங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டவருடைய அன்பை பற்றியும் இந்த கூட்டங்களை பற்றியும், இயேசு சுகமளிக்கிறவர் என்று சொல்லியும், இயேசு தன்னை தேடி வருகிற மக்களுக்கு விடுதலை அளிக்கிறவர் என்ற செய்திகளை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உபதேசத்தை சொல்லி வருகின்றோம். இதை அநேகர் என்ன செய்கிறார்கள்? கேள்விப்படுகிறார்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறார், அல்லது இந்த பெண்ணுக்கு சுகமாக்கி இருக்கின்றார், அல்லது இந்த மனிதனை ஆண்டவர் விடுதலையாக்கினார் என்று சொல்லி ஜனங்கள் கேள்விப்படுவார்கள். அதே விதமாக இந்த பெண்ணும் கேள்விப்பட்டார். அதே நேரம் அவரை நெருக்கி கொண்டு நிறைய ஜனங்கள் வந்தார்கள். ஆண்டவரிடத்தில் நிறைய பேர் வருவார்கள், ஆனால் எல்லாரும் சுகமாக்கப்படுறதில்லை, எல்லாருக்கும் அந்த அற்புதம் நடக்கிறதில்லை. ஆனால் இந்த ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட, தொடர்ந்து பார்த்தால் தெரியும், அவள் சுகமாக்கப்பட்டாள். இதுக்கு என்ன காரணம்? ஒரு தனிப்பட்ட பெண்ணிலே இருந்த அந்த விசுவாசம், ஒரு தனிப்பட்ட பெண்ணிலே இருந்த அந்த நம்பிக்கை, ஒரு தனிப்பட்ட பெண்ணிலே இருந்த அந்த பக்தி தான் அவளுக்கு அற்புதம் செய்தது. ஆகவே ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி விசுவாசிக்க வேண்டும். இந்த சுவிசேஷ நூல்களை நீங்கள் பார்த்தால் 2 விதமான பகுதிகள் இருக்கு. ஒன்று, ஆண்டவரை தேடி வந்த ஜனங்கள் குணமாக்கப்பட்டார்கள்.
அவரிடத்தில் விசுவாசமாய் நம்பிக்கையோட வந்த மக்கள் குணமாக்கப்பட்டார்கள். அவர்களை ஆண்டவர் பார்த்து, நீ எந்த மதம், எந்த சமயம், எந்த ஜாதி, நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, நீ நல்லவனா கெட்டவனா, படித்தவனா படிக்காதவனா, பணம் இருக்கா இல்லையான்றெல்லாம் பார்க்க இல்லை. அவரை விசுவாசித்தால் யாராக இருந்தாலும் அவர் அற்புதம் செய்வார். இதுதான் சத்தியம். அப்ப அவரை தேடி போன ஜனங்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆனால் அதே நேரம் அவர் தேடி போயும் ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்? குணமாக்கி இருக்கிறார். ஆண்டவரை தேடி வருகிறவர்களையும் ஆண்டவர் சுமாக்கிறார். அவரும் நடந்து திரிந்து பட்டணங்கள் எல்லாம் சுற்றி எத்தனையோ வியாதிக்காரரை குணமாக்கி இருக்கிறார். இது வேதாகமத்தில் எழுதப்பட்ட சத்தியங்கள். என்ன இது இந்த உலகத்தில் இருக்கிற கற்கண்டு புஸ்தகம், பொம்மை, பேசும் படம், என்ன பத்திரிகை என்ற அந்த நூல்கள் எல்லாம், இந்த நூல் அதெல்லாம் மனிதனுடைய கற்பனை வடிவத்தில் உருவானவைகள். துப்பறியும் நாவல். இப்போ துப்பறியும் நாவல் புத்தகத்தை வாசிக்க எப்படி இருக்கும்? இரவு நேரம் சலசலவென்றோ சத்தம் கேட்டது, அங்கு ஒரு பெண்ணினுடைய உருவம் தெரிந்தது, மரத்திலே அந்த அசைவாட்டம் காணப்பட்டது, அங்கிருந்து ஒரு கார் வந்தது, அந்த காருடைய வேகம் தணிந்தது, அந்த காருடைய அந்த இயந்திரம் நின்றுவிட்டது, அந்த பெண்ணினுடைய ஆளுமையினால அங்கே இருந்தவர்கள் இரத்த வாந்தி எடுத்து மரித்தார்கள். கேட்க நல்லா இருக்கு. இது மனிதனுடைய கற்பனை வடிவத்தில் உருவானவைகள். ஆனால் வேதம் அப்படி அல்ல. எந்த நிலையில் ஒரு மனிதன் இருந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு தேவன் பெரியவராக இருக்கின்றார். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். எனவே இவள் சொல்லுகின்ற காரியம், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அப்ப அவள் நினைத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வாயினாலே அறிக்கையிட்டாள். விசுவாசித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வாயினாலே அவள் சொன்னால், நிச்சயமாக எனக்கு சுகம் பெற வேண்டும், அவரை நான் தொட வேண்டும். ஏன் அவரை தொட வேண்டும்? அவற்றை உடுப்பையாவது, அதாவது அவள் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. இப்போ இயேசுவை அவரை தொடுறதுக்கும் உடுப்பை தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன இயேசுவை தொடுறதுக்கு, இப்போ நாங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் போய் எங்களுடைய மூதாதையர்கள் சொன்னபடி எல்லா வழிபாடுகளையும் நாங்கள் செய்து அந்த அந்த எங்களுக்கு பிடித்த அந்த தெய்வங்களுடைய சிலைகளை எல்லாம் நாங்கள் தொட்டு கும்பிட்டோம், வணங்கி வந்தோம். ஆனால் இவளோ அந்த இயேசுவில தொட வேண்டும் என்று அவள் எதிர்பார்க்க இல்லை, உடுப்பிலேயாவது தொட வேணும் என்ற ஒரு நம்பிக்கை அவளிடத்தில் இருந்தது என்று சொல்லி 28ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்கள், ஜனங்களுக்குள்ளே, அவ்வளவு ஜனங்களுக்குள்ளேயும் அவள் பின்னாக போய் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இதுதான் அவளிடத்திலே காணப்படுகின்ற காரியம். முதலாவது அவரிடத்திலே அவள் வைத்திருந்த நம்பிக்கை, விசுவாசம். இரண்டாவது அவளுடைய செயல், அவளுடைய கிரியைகள். எனவே விசுவாசிக்கிற மனிதனுடைய செயல்கள் தான் அவனுக்கு அற்புதம் செய்யும். என்ன, நாங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, அது செயல்ல இருக்க வேண்டும், மனம் திரும்புதல் இருக்க வேண்டும், அதற்காக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் அவரை தேட வேண்டும், அந்த பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ள வர வேண்டும். இதை விட எத்தனை பேர் அவரை நெருக்கி கொண்டு வாரார்கள். ஆனால் அவள் பாருங்கள், அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்பதாக அந்த வசனம் முடிவடைகின்றது. 28ஆம் வசனம் தொட்டாள் என்பதோடு முற்றுப்புள்ளி வைத்து முடிவடைகின்றது. ஆகவே அவள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டாள். என்ன, அவள் செய்ய வேண்டியதை செய்து விட்டாள். இனி மிச்சம் கர்த்தரை பொறுத்தது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், நீங்கள் செயல்பட வேண்டியதை செயல்பட வேண்டும். இது ஒரு மத பிரச்சாரம் அல்ல, அல்லது அரசியல் பேச்சும் அல்ல. இது ஆவிக்குரிய வார்த்தைகள், ஆவிக்குரிய பேச்சுக்கள். அரசியல் பேச்சு எப்படி இருக்கும்? 1928ஆம் ஆண்டிலே கஜுனா பீச்சில் என்ன நடந்தது? இது அங்கொன்று நடக்க இல்லை. அந்த ஜனங்களை மெருகூட்டும் விதமாக பேசப்படுகின்ற அரசியல் வார்த்தைகள். அது ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும், உணர்ச்சி வசத்தை கொண்டு வரும். என்ன, முந்தி நாங்கள் அந்த காலத்தில் நீங்களும் முந்தி ரட்சிக்கப்படும் பார்த்துருவோம். இந்த படங்களில் நாங்கள் படம் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு சண்டை காட்சி வந்துட்டு எங்களை விரும்பினால பார்த்து நாங்கள் கைதட்டுவோம். அது உணர்ச்சி வசம். பொறுத்தது போதும் பொங்கி எழு மகனே மனோகராண்டுன்னு கதிரையெல்லாம் அடிச்சு விட்டுச்சு நாங்கள் கைதட்டுவோம் என்றால் வீரம். அது மாம்சத்துக்குரிய வார்த்தைகள். என்ன, உணர்ச்சி வசப்படக்கூடிய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தை உணர்ச்சி வசப்படக்கூடியதல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது. என்ன, ஒரு குடிகாரனை அதிலிருந்து விடுதலை செய்கிறது, ஒரு பிசாசு பிடித்தவனை அதிலிருந்து விடுதலை செய்கின்றது, நோய் உள்ளவனை குணமாக்குகின்றது. இதுதான் கர்த்தருடைய வசனம். எனவே அவள் தொட்ட பொழுது 29ஆம் வசனம் பாருங்கள், உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த உடனே என்றது காலதாமதம் இல்லாமல் நடந்த ஒரு சம்பவம்.
இந்த உடனே இந்த அற்புதம் நடந்ததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? முதலாவது அவருடைய விசுவாசம், இரண்டாவது அந்த விசுவாசத்தினுடைய கிரியைகள். என்ன, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் வீட்டில் இருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். ஆண்டவற்ற சமூகத்துக்கு வர வேணும், ஜெபிக்க வேணும், ஆண்டவரை தேட வேண்டும், உபவாசம் பண்ண வேணும், மன்றாட வேண்டும். அப்பதான் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார். அப்போ அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அப்ப 12 வருஷமா இருந்த பிரச்சனை 12 வினாடிக்குள் அற்புதம் நடைபெற்றது. இதுக்கு என்ன காரணம் என்றால், இது உடனடியாக இந்த மார்க்குவினுடைய புத்தகத்தை நீங்கள் முழுமையாக 16 அதிகாரம் இருக்கின்றது வாய்ச்சி பார்த்தால் நடந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் மார்க்கு குறிப்பிடும் பொழுது எப்படி சொல்றான்னு சொன்னால், இந்த உடனே என்ற பதம் நிறைய பாவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினால் அன்றைக்கு நடந்த அற்புதங்கள் எல்லாம் உடனடியாக நடைபெற்றது. 38 வருஷமாக வியாதிப்பட்டவன், யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தால், அவன் இயேசுவை தேடின பொழுது ஆண்டவர் வந்து கேட்கிறார், நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொன்னான், என்ன கொண்டு போய் இந்த குளத்தில் விடுறதுக்கு ஆட்கள் இல்லையா? அவன் தன் பிரச்சனையை பற்றி கேட்கிறான். என்ன, ஆனால் இயேசு சொன்னார், உடனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சொன்ன பொழுது உடனடியாக அவன் சுகமானான். 38 வருஷமாக வியாதிப்படுத்தவன் படுத்த படுக்கையில் இருந்தவனை ஆண்டவர் உடனடியாக நடக்க பண்ணினார். அதே போலதான் நாங்கள் பார்க்கின்றோம், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அவள் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தாள். அவளுக்கு கிடைத்த விடுதலை, அவளுக்கு கிடைத்த அற்புதம், அவளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, அதை அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தாள், தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டாள். எனவே நீங்கள் விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தினுடைய வெற்றி உங்களுக்கு தான். நீங்கள் அவரை நம்பினால் அந்த நம்பிக்கையினுடைய வெற்றி உங்களுக்கு தான். நீங்கள் அவரை தொட்டால் அந்த தொட்டதுக்குரிய நம்பிக்கையினுடைய விடுதலை உங்களுக்கு தான். இப்போ நான் இடத்துல வேலை செய்த அல்லது ஒரு பாடுபட்டால் அதனுடைய இப்போ நான் ஒரு 10 வாழையை வைக்கிறேன், அதை பராமரித்து அதோட நன்மை எனக்கு தான், வேறு யாரும் அனுபவிக்க முடியாது. அப்போ அது அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த மாபெரும் நன்மை தான் இந்த அற்புதம். நீங்கள் வேதத்தில் ஏன் அவள் பின்னாக வந்து தொட வேண்டும்? இவ்வளவு ஜனங்கள் மத்தியில் வந்து அவள் முன்பாக வந்து, ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்கும் என்று கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் யாருக்கும் தெரியாமல் பின்னால் வந்து தொட்டதுக்கான காரணம் என்ன? ஏன் அவள் இப்படி செய்தாள்? இதுக்கான காரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் இவளுக்கு இருந்த வியாதி தான் அதுக்கு காரணம். இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தால் இந்த உதிரத்தின் ஊரல், அதாவது எங்களுடைய தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது மாதவிடா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 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 இரத்தப்போக்கு வியாதி உள்ளவர்கள் இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் யூதர்களுடைய சட்டத்தின்படி, சமுதாய கணிப்பீட்டின்படி வெளியில் வர இயலாது. அடுத்தது, அவள் எதை தொடுறாளோ அது தீட்டுப்படும், அல்லது அவளை யார் தொடுறாங்களோ அவங்க தீட்டுப்படுவார்கள். இது அந்த காலத்தில் இருந்தது. அதே மாதிரி வாசிப்போம். இதுக்கு தான் திரும்பி வருவோம். இந்த மார்க்கு 5ஆம் அதிகாரத்தை வச்சுக்கொள்ளுங்க, ஒரு விட்ட வச்சுக்கொள்ளுங்க, அதான் திரும்பி தேடிக்கொண்டிருப்பீங்க. லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி நீங்கள் வாசிங்க. 25ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. 25லேருந்து 30 வரையும் தெளிவாக வாசித்துக் கொள்ளுங்க. லேவியராகமம் பழைய ஏற்பாட்டில் 146ஆம் பக்கம். சரி, அப்போ இந்த வியாதி உள்ள ஆட்கள் வெளியில் வரையலாது,
அவள் இருக்கிற மனை தீட்டுப்பட்டிருக்கும், அவள் தொடுகிறதெல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும், வெளியில் விரையலாது. வெளியில் வந்தால் அந்த பிரமாணத்தை மீறிவிட்டால் அதுக்கு தண்டனை வழங்கப்படும். அது மாத்திரமல்ல, அவள் சுகம் பெற்றுட்டால் அதற்குரிய பலிகளை செலுத்தி ஆசாரியனுக்கு காண்பித்துத்தான் அவள் அதற்கு பிற்பாடு செயல்பட வேண்டும். ஆகவே இந்த வியாதி இவளுக்கு தொடர்ந்து 12 வருஷமாக இருந்ததினால அந்த யூத சமுதாயத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு பயந்து தற்செயலாக யாராவது ஒருவன் கண்டுட்டால் தனக்கு தண்டனை வழங்கப்படும் என்ற ஒரு பயம், சமுதாய பயம் அவளுக்கு இருந்ததினால அவள் பின்னாக மறைவாக வந்து இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவளுடைய உடுப்பை யார் தொட்டாலும் திட்டுப்படுவாங்க. என்ன, அவளை யார் தொட்டாலும் திட்டுப்படுவாங்க, அவள் யாரை தொட்டாலும் திட்டுப்படுவாங்க. இப்போ இயேசுவினுடைய வஸ்திரத்தை அவள் தொட்ட பொழுதும் இயேசுவுக்கு அது தீட்டாகவில்லை. என்ன காரணம் என்னென்றால், அவருக்குள்ளே இருந்த வல்லமை இவளுக்குள்ளே கடந்து சென்று இவள் குணமாக்கப்பட்டாள். இதான் அந்த உண்மை. ஆகவே சமுதாய கட்டுப்பாடுகள் இருக்கலாம், சமுதாய பின்னணிகள் இருக்கலாம், சமுதாயத்தின் சட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் விட தேவனுடைய சட்டம் மேலானது, தேவனுடைய வல்லமை மேலானது. எனவே மனிதர்களுக்கு பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து இவள் என்ன செய்தாள்? வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன செய்தாள்? தொட்டாள். தொட்ட பொழுது அவளுக்கு உடனடியாக சுகம் கிடைத்தது. ஏன்னா இவ்வளவு ஜனங்களுக்குள்ளே வந்தாள். இவ்வளவு பேர் நெருங்கின பொழுதும் இவ்வளவு பேருக்கும் சுகம் பெற இல்லை. ஆனால் அவள் ஒருத்திக்கு தான் சுகம் வந்தது. காரணம் என்றால், உண்மையான நம்பிக்கையோட, உண்மையான விசுவாசத்தோட, உண்மையான வேண்டுதலோடு அவள் வந்ததினால அவள் யாருக்கும் பயப்படாமல் கர்த்தரை தேட வேண்டும் என்ற அந்த அலாதி பிரியத்தோடு அவள் வந்ததினால ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்தாள். அதை அவள் தன்னுடைய சரீரத்தில் என்ன செய்தாள்? உணர்ந்தாள். ஆகவே நாங்கள் எங்களுடைய தேவனால் தரப்படுகிற விடுதலையை நாங்கள் உணர வேண்டும். என்ன, நாங்கள் அனுபவிக்க வேண்டும், நாங்கள் அந்த அற்புதத்தை பெற வேண்டும், நாங்கள் அந்த அதிசயத்தை பெற வேண்டும். ஆகவே அவள் தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தாள். இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. பாருங்கள், இயேசு அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதினால அவர் திரும்பி ஜனக்கூட்டத்தில் கேட்கிறார், என்னை தொட்டது யாருண்டு? என்ன, இந்த கேள்வி ஒரு விசித்திரமான கேள்வி. ஏனென்றால் நிறைய பேர் நெருக்கி கொண்டு வரையக்களை எல்லாரும் தொட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்தியாருந்து யாழ்ப்பாணத்துக்கு லைன் பஸ்ஸில் போகிறீங்கன்னு வைப்போம். என்ன, காரில் இல்லை, லைன் பஸ்ஸில் போகிறீங்க, நிறைய சனம் நிற்க, ஆறாவது ஒரு ஆளில் நாங்கள் முட்டுப்படாமல் போவோமா? ஆணோ பெண்ணோ எப்படியோ எங்களோட கை காலெல்லாம் இன்னொரு ஆளில் முட்டைத்தான் போகுது, தொடாமல் நாங்கள் போயிடல. அது இந்த இடத்துல ஒரு மீன் சந்தைக்குள்ள போனால் சனம் நெருக்கடியாக இருந்தால் படத்தோடு நாங்கள் முற்றுற சந்தர்ப்பங்கள் இருக்கும். இப்போ இயேசுவை இவ்வளோ ஜனங்கள் நெருக்கி கொண்டு வருகிறார்கள். இப்போ இயேசு தன்னிடத்திலேருந்து வல்லமை போயிட்டு, அப்போ இந்த வல்லமை போனதுக்கான காரணம் என்ன? எல்லாரும் நெருக்கி கொண்டு வரலாம். அப்போ கேட்குறார், என்னை தொட்டது யார்? அதுக்கு சீசர்கள் என்ன சொல்கிறாங்க? அடுத்த வசந்த வாசிங்க. சீசர்கள் இருக்கிறால், இன்றையா இது இவ்வளவு ஜனம் உண்மை நெருக்கி கொண்டு வருது, எத்தனையோ பேர் உண்மை தொடுறார்கள், எத்தனையோ பேர்த்த கால் உண்மையில பட்டிருக்கும், உம்முடைய உடம்பு அவரில் பட்டிருக்கும், என்னை தொட்டது யார் என்று நீர் எப்படி கேட்கலாம்? இது என்ன நியாயம்? சீசர்களும் அந்த இடத்துல வந்தார்கள், புறஜாதியாரும் வந்தார்கள், இந்த பெண்மணியும் இயேசுவிடம் வந்தாள். ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருகிற தேவனாக இருக்கின்றார். என்ன, வியாதி எல்லாருக்கும் இருக்கு. என்ன, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஷர் வியாதி இருக்குது, சுகர் வியாதி இருக்குது, கொலஸ்ட்ரால் வியாதி, கிட்னி வியாதி, இப்படி பல்வேறு விதமான வியாதிகள் இருக்குது. இந்த வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்க தேவனால் முடியுமென்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கணும். அதிலும் இந்த ப்ரெஷர் வியாதி வந்து ஒரு டென்ஷனான வியாதி. என்ன, ஒரு டக்குண்டு ஏதாவது சொன்னால் கூட டக்குண்டு டென்ஷன் வந்துடும். அது அந்த ப்ரெஷர் உள்ளாக்கள் குடும்பம் நடத்துறது கஷ்டம், சேர்ச்சி நடத்துறது கஷ்டம். ஏண்டா வீட்டாலையும் பிரச்சனை வரும், சேர்ச்சி ஜனங்களும் சும்மா விடாது. என்ன, ப்ரெஷரை ஏற்றி கொண்டே இருக்கும். ஒரு முறை ஒருவர் அந்த ப்ரெஷர் வியாதி கிளினிக் நாள் அன்றைக்கு அவர் போயிருக்கிறார். நிறைய அன்றைக்கு ப்ரெஷர் வியாதி உள்ள ஆக்கள் அத்தனை பேருக்கும் அன்றைக்கு கிளினிக். ஆனால் அன்றைக்கு டாக்டர் புது டாக்டர் வந்திருக்கிறார். அப்போ அவர் முதலாக எல்லாட்டையும் பேர் கேட்க, பழைய டாக்டர் அன்றைக்கு வேற இல்லை. அப்போ எல்லாரும் வரிசையாக வரும்பொழுது ஒவ்வொருத்தட்ட பேரையும் கேட்ட பொழுது ஒவ்வொருத்தும் பேரை சொன்னாங்களே, செல்வர் எண்ணம், சரி என்ன பிரச்சனை உமாக்கு? எனக்கு ஐயா ப்ரெஷர் இவ்வளோ காலமாக இருக்குது, தெரியல நான் ப்ரெஷர் இருக்குது. அப்போ அந்த டாக்டர் கேட்ட அத்தனை பேரும் தங்களோட ப்ரெஷர் வியாதி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தொடங்கினது தெரியாது. இப்போ கடைசியாக ஒருத்தர் வந்தார்.
அந்த டாக்டர் கேட்டார், உமக்கு என்ன வியாதி? ப்ரெஷர் தான் ஐயா. இது எவ்வளவு காலமாக இருக்கண்டு. அந்த மனுஷன் அந்த ப்ரெஷர் வியாதி வந்த ஆண்டு, மாதம், நாள், திகதி, நேரம், அந்த டாக்டருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடாப்பா இவ்வளவு தூரம் நீ நம்ப என்ன ஞாபகத்தில் வச்சு கொண்டு இருக்கிறாயே, என்னண்டு உனக்கு இது ஞாபகத்தில் இருக்கண்டு? அவன் சொன்னா, இல்லை ஐயா, அண்டைக்கு தான் இந்த கல்யாணம் நடந்தண்டு. அண்டைக்கு ஏறின ப்ரெஷர் தான் ஐயா, இன்னும் இறங்குதில்லை. இப்போ ப்ரெஷர் இல்லாமல் தான் இருந்தேன் நான். இன்றைக்கு நான் கல்யாணம் முடிச்சனோ அன்றைக்கு ப்ரெஷர் எனக்குத்தானே இருக்கு, அவளுக்கு ஏற இல்லை. அவளுக்கு ஏறாது, கடைசி வரையும் எனக்குத்தான் ப்ரெஷர் ஏறும். என்ன இந்த பாருங்க, எத்தனை ஆம்பளை ரோட்டில் தனியாக கதைச்சண்டு போகிறாங்களே, என்ன காரணம்? என்ன எத்தனை ஆம்பளையில் பார்த்தால் தனியாக கதைச்சண்டு போகிறார்கள் என்றால் ஆக்களுக்கு ப்ரெஷரை ஏற்றி ஒரு இடத்துல நிற்க விடாமல் ப்ரெஷரை ஏற்றி இதுதான் இன்றைக்கு சமுதாயங்கள் இருக்கிற பிரச்சனை. ஆகவே இந்த பெண்ணுக்கு இந்த பிரச்சனை வந்த பொழுது சீசர்கள் கேட்டார்கள், இவ்வளவு ஜனங்களும் உண்மை நெருக்கி கொண்டு வரும் பொழுது யார் என்னை தொட்டதென்று நீர் கேட்கிறேன் என்றார்கள். அதற்கு 32ஆம் வசனம், இது யாரோ, அது யார் ஒரு ஆள் எனக்கு ஒரு வித்தியாசமாக என்ன ஒரு ஆள் தொட்டிருக்கின்ற சுற்றிலும் பார்க்குறேன். அவ்வளவு ஜனம், யார் என்னை தொட்டது, எந்த பெண் என்னை தொட்டது, அல்லது எந்த மனுஷன் என்னை தொட்டது, யார் அந்த நோயாளி, யார் என்னை விடுதலை ஆக்கினது என்றதை என்னென்று கண்டுகொண்டார் சொல்லுங்க பாப்போம். என்னென்று அந்த சந்தேகம் அவருக்கு வந்த சொல்லுங்க பாப்போம். இந்த வல்லமை, அவர்கிட்ட இருந்த வல்லமை கொஞ்சம் போயிட்டு. என்ன இப்போ நாங்கள் ஒரு கிலோ சாமானை வச்சோண்டு இருக்கிறோம், அதில் ஒரு 1/4 கிலோ போயிட்டுண்டா எங்களுக்கு வித்தியாசம் தெரியுமோ தெரியாதோ? தெரியும். என்னடா 1 கிலோ இருந்தது இப்போ 3/4 கிலோ இருக்கு, அப்போ 1/4 கிலோ என்னண்டு போனது. என்ன இது இயல்பாக எங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் தன்னிடத்தில் இந்த வல்லமை போனதை அவர் உணர்ந்தார். அப்படி என்றால் இவ்வளவு பேருக்குள்ளேயும் ஆரோ ஒரு ஆள் என்னை முழு நம்பிக்கையோடு தொட்டிருக்கிறாள். யார் அந்த பெண், யார் அந்த மனுஷி? இதைத்தான் இன்றைக்கும் ஆண்டவர் தேடுகின்றார். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன அற்புதம் நடக்க வேண்டும்? யார் அந்த நோயாளி? யார் அந்த பிரச்சனை உள்ள ஆள்? யார் அந்த இடுப்பு வலியோடு இருக்கிற ஆள்? யார் அந்த நெஞ்சு குத்தோடு இருக்கிற ஆள்? யார் அந்த தலைவலியோடு இருக்கிற ஆள்? யார் நடக்க முடியாமல் இருக்கிற ஆள்? யார் முழங்கால் கைகால் எல்லாம் குத்துகிற ஆள்? யார்? ஆண்டவர் கேட்கிறார். அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் தேவனை விசுவாசியுங்கள். நீங்கள் எந்த நோயாளியாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். அப்போ பார்த்த பொழுது அடுத்த வசனம், ஆகவே தன்னிடத்தில் சம்பவத்தை கண்ட அந்த பெண்மணி ஆண்டவருக்கு இப்பான் முன்னுக்கு வாராள். தொடைக்குள்ள முன்னுக்கு வேற இல்லை, பின்னால வந்து தொட்டு முன்னால வாராள். என்ன தொட்டது பின்னால வந்து முன்னால வந்து சொல்லுகிறாள். நாங்கள் சின்ன வயதில் இருக்கும் பொழுது, நான் வந்து கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவன், சின்ன வயதில் இருக்கும் பொழுது எங்களுடைய அப்பா வந்து அந்த சக்கெடுத்தார் என்று சொல்கிறது, அதாவது கத்தோலிக்க, நீங்கள் யாரும் கத்தோலிக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு தெரியும், அந்த கத்தோலிக்க கோயிலில் மெழுகுதிரி நோக்குறது, மணி அடிக்கிறது, செபம் சொல்கிறது, இந்த வேலைகள் பார்க்குறது எங்களுடைய அப்பாவினுடைய வேலை. அப்போ அவர்கள் அந்த மணி அடிச்சுடனே, திருந்தாதி அடிச்சுடனே நாங்கள் கோயிலுக்கும் பக்தியோடு போகிறோமோ போக இல்லையோ, விசுவாசத்தோடு போகிறோமோ போகலையோ, அங்கே எங்களை காண வேணும். அவர் நாங்கள் அங்கே அந்த இடத்துல அட்டெண்ட் பண்ணணும். அப்போ அதில் அந்த உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் அந்த சந்தியமையோர் கோயில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த சந்தியமையோர் கோயிலுடைய அந்த சுரூபம், அதனுடைய அந்த சிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த சந்தியமையோர் வந்து ஒரு குதிரையில் இருப்பார். அந்த மேலே இப்படி கத்தி கையில் இருக்கும், குதிரையில் இருப்பார். அந்த குதிரையை ஒரு காலை தூக்கி இருக்கும், அந்த காலுக்குள்ள பிசாசு விழுந்து கிடக்கும். இதுதான் அந்த சிலையினுடைய வடிவம். அப்போ அந்த மேடையில் இருக்கும், பலிபீடத்தில் அந்த மேடையில் இருக்கும். நாங்கள் எல்லாம் வரிசையாக போய் அதை கும்பிட வேணும். நான் போகிறேன், நான் இப்போவே இப்படி என்றால் 12 வயதில் இப்படி இருந்திருப்பேன்னு சொல்லுவாங்க அவங்கள, என்ற உருவம். என்ன அப்போ நான் போனால் எனக்கு சந்தியமையோரும் எட்டாது, அவர் இருக்கிற குதிரையும் எட்டாது, எனக்கு எட்டக்கூடியது பிசாசு. அதை தொட்டு கும்பிட்டு வந்து என்ன தொட்டு கும்பிட்டா சரிதானே. அவரை பொறுத்தவரையில் அவற்றை கணிப்படி நான் தொட்டு கும்பிட வேணும். என்ன சந்தியமையோர் உயரம் எனக்கு எட்டாது, குதிரையும் எட்டாது. அப்போ நான் ஒரு அளவுக்கு இப்படி நின்று அதில் கிடக்கிற பிசாசத்தான் தொட்டு கும்பிட்டு வரணும். அதுதான் எனக்கு எட்டம். இந்த மாதிரியாகத்தான் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களை நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு உண்மையான இறைவனையும் அவருடைய வாக்குகளையும் சத்தியத்தையும் அறிந்து நாங்கள் விடுதலை பெற்றிருக்கின்றோம். அப்போ இதில் நாங்கள் பார்க்கின்றோம்,
தன்னிடத்தில் சம்பவித்தவைகளை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் சொன்னாள். என்ன உண்மை சொன்னாள்? ஆண்டவரே, 12 வருஷமாக இந்த வியாதி இருந்தது. இவ்வளவு காலம் நான் நலிந்த மெலிந்த ஒரு பெண்ணாக, உருக்குலைந்த பெண்ணாக, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல் இந்த நோயினாலே பீடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு வேதனையோடும் கண்ணீரோடும் இருந்தேன். இப்படி இவர்களுடைய சமுதாயத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் இப்படி இருக்குது. ஆனபடினால தான் நான் முன்பாக வந்து உண்மை ஆக்களுக்கு முன்னால் தேடாமல் மறைமுகமாக வந்து நான் உம்முடைய சரீரத்தினுடைய அந்த வஸ்திரத்தை தொட்டேன். நான் தான் அந்த ஆளண்டு தன்னை அடையாளம் காட்டினாள். நாங்கள் எங்களை ஆண்டவருக்கு அடையாளம் காட்ட வேணும். ஆண்டவர், இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் என்னுடைய வேதனை, இதுதான் என்னுடைய துயரம், இந்த வியாதி எனக்குள்ளே இருக்கிறது. நான் பிசாசினாலே அலைமோதுகின்றேன், குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் இருக்கின்றேன், வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் இருக்கின்றேன், கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினைகள், சகோதரர்களுக்குள்ளே பிரிவினைகள், என்னுடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லை, நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது நிலை நிற்கிறது இல்லை. இதுதான் அவளுடைய உண்மையான பிரச்சனை. அவள் எல்லாவற்றையும் சொந்து விழுந்து அறைக்கேட்ட பொழுது வேதனை. சரி, இப்ப இயேசு அவளை பார்த்து சொல்லுகின்ற வாக்குமூலம், அறிக்கை எப்படி இருக்கின்றால், மகளே. என்ன, அவரை பார்த்து அவள் சொல்லுகிறாள், மகளே. ஸ்திரியே என்று சொல்ல இல்லை, பெண்ணே என்று சொல்லவில்லை. என்ன, அவர் அதில் பாவிக்கிற வார்த்தை மகளே. என்றைக்கு அவள் அவரை தொட்டாளோ, என்றைக்கு அவள் அவரை விசுவாசித்தாளோ, அன்றைக்கு மகள் என்ற உரிமையை அவள் பெற்றுக்கொண்டாள். என்ன, மகளே, என்ன சொல்றார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவளுடைய பணம் ரட்சிக்கவில்லை, அவளுடைய மதம் அவளை ரட்சிக்கவில்லை, அவளுடைய சமுதாயம் அவளை ரட்சிக்கவில்லை, அவளுடைய சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள் அவளை ரட்சிக்கவில்லை, அல்லது அவள் நம்பியிருந்த சமுதாயம் அவளை ரட்சிக்கவில்லை. மாறாக அவளுடைய விசுவாசம் தான் அவளை ரட்சித்தது. என்ன, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. அப்ப ரட்சிப்பு கிடைத்தது. ரட்சிப்பு என்றால் விடுதலை கிடைத்தது, அற்புதம் கிடைத்தது. நீ சமாதானத்தோட போ. சமாதானம் இல்லாமல் வந்தவளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார். சந்தோஷம் இல்லாமல் வந்தவளுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த மாலை வேளையிலே நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கங்களை மாற்றி அமைக்கிறவர் நம்முடைய தேவன். நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவர் கொடுக்கிற வரப்பிரசாதம் என்னென்றால், இன்றோடு உன்னுடைய வேதனை நீங்கியது, இன்றோடு உன்னுடைய துயரம் அகன்று போனது, இன்றையோடு உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் வந்தது. நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்தால், மனம் திரும்பினால், ஆண்டவரை தேடினால், அவரை நம்பினால், இன்றோடு உங்களுடைய துக்கங்கள் ஒளிந்துபடுகின்றது, இன்றோடு உங்களுடைய வியாதிகள் நீங்குகின்றது. ஆனால் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும், முழுமையான விசுவாசம் இருக்க வேண்டும், முழுமையான கீழ்ப்படிவு இருக்க வேண்டும். ஆகவே இதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே வந்த அந்த பெண்ணுக்கு இந்த அற்புதத்தை செய்தார். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார். இதனால தான் நாங்கள் இன்றைக்கும் கூடியிருக்கின்றோம். அன்றைக்கு மட்டும் அவர் அதை செய்கிறவர் என்று சொல்லி நினைத்தால் இன்றைக்கு நாங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் வந்திருப்பதன காரணம், அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்வார், இனிமேலும் செய்வார். இதுதான் தேவனுடைய சத்தியம். எனவே எப்படி அவள் தேவனுக்கு முன்பாக வந்து பயந்து நடுங்கி விழுந்து உண்மையெல்லாம் சொன்னாலோ, அதே விதமாக நாங்கள் எங்களை அறிக்கையிடுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைய ஆண்டவர் இன்றைய நாளிலே உங்களுக்கு இரக்கத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை தந்து அவர் உங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கின்றார். அவரை நாங்கள் விசுவாசிப்போம், எழுந்து நிற்போம், எழுந்து நின்று நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம், எழுந்து நின்று நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். கண்களை மூடி நாங்கள் ஜெப நிலையிலே காணப்படுவோம், கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு நாடகம் பார்க்க நாங்கள் வரவில்லை, அல்லது ஒரு அரசியல் மேடைக்காக நாங்கள் இந்த இடத்துல வரவில்லை. ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒரு தெருக்கூத்தை பார்ப்பதற்காக நாங்கள் வரவில்லை, ஒரு கேளிக்கையை பார்ப்பதற்காக நாங்கள் வரவில்லை, ஒரு திருவிழாவை பார்ப்பதற்காக நாங்கள் வரவில்லை, அல்லது ஒரு நேரம் டைம் பாஸுக்கு நாங்கள் இந்த இடத்துல வரவில்லை. உண்மையான இறைவனை தேடும்படியாக நாங்கள் வந்திருக்கின்றோம்.
நாங்கள் ஜெபிக்கப் போகின்றோம். கண்களை மூடி நீங்கள் ஜெப நிலையிலே காணப்படுங்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை தொட வல்லவராக இருக்கின்றார். அவர் உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கின்றார். அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கின்றார். அந்த பெண்ணைப் போல முழுமையான விசுவாசத்தோடு முழுமையான நம்பிக்கையோடு நீங்கள் காணப்படுங்கள். தயவு செய்து கண்களை மூடுங்கள். அங்கே இங்கே நீங்கள் பார்க்க வேண்டாம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கப் போகின்றோம். எல்லாரும் ஒருமனமாய் நாங்கள் காணப்படுவோம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, மனரமியமான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், இந்த பெரும்பாடுள்ள ஒரு பெண், ஆண்டவரை 12 வருஷமாய் வேதனையோடு வாழ்ந்த அந்த பெண், அந்த நோயோடு துக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருந்த பெண், சமுதாயத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு அடிமைப்பட்டவளாக இருந்த அந்த பெண், ஆண்டவரை சமாதானம் இல்லாமல் இருந்தவளாகிய அந்த பெண், வேதனையோடும் கண்ணீரோடும் துயரத்தோடும் அழுகையின் சத்தத்தோடு ஓலமிட்டு இருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த அற்புதத்தை இன்று நாங்கள் கேட்டோம். அதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அவளுக்கு நீர் கொடுத்த அந்த அற்புதத்தை ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வியாதியோடு வந்தவர்கள் குணமடையட்டும். பிசாசின் பிடிகளோடு வந்தவர்கள் விடுதலை அடையட்டும். ஆண்டவரை வேதனையோடு வந்தவர்கள் ஆறுதல் அடையட்டும். ஆண்டவரை இந்த கூட்டம் முடிந்து செல்லும் பொழுது விடுதலையோடு கடந்து செல்லட்டும், சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும், சந்தோஷத்தோடு கடந்து செல்லட்டும். எல்லாருடைய சரீரங்களையும் நீர் தொட்டரலாம். எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் தொட்டரலாம். ஆண்டவரே, உச்சம் தொடக்கம் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எல்லாரும் நீர் விடுதலையாக்கும். தொடர்ந்து ஆண்டவரை துதிக்க போன்ற துதிகளோடு அற்புதங்களை செய்தரலாம், அதிசயங்களை செய்தரலாம். ஆண்டவரை, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தால் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும், குணமாக்கும், விடுதலையாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. யாரும் அமர்ந்து கொள்ளுவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி சொல்லுவோம். நம் இயேசு, இந்த இடத்துல பேசப்பட்ட இயேசு ரொம்ப நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உங்களுக்கு சமாதானம் தருகிறார். இந்த இடத்துல இன்னைக்கு பேசப்பட்ட இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நீங்க உண்மை 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 என்று நம்பிக்கொண்டிருந்த சில பொய்களை, உண்மை இது இந்த வாழ்க்கையில் இருக்குது, ஆனால் இது உண்மை, வியாதி என் வாழ்க்கையில் இருக்குது, அது உண்மைதான். ஏன்னா வைத்தியர்கள் எனக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள், இந்த வியாதி எனக்கு இருக்குன்னு டாக்டர்ஸ் மாதிரி எனக்கு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நான் கடனில் வாழ்கிறது உண்மை, ஏன்னா எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது. நான் பிஸ்னஸில் லொஸ்ட்டாக போய் எழும்ப முடியாமல் கஷ்டப்படுறது உண்மை, ஏன்னா என் பிஸ்னஸ் அப்படி தான் இருக்குது. என் குடும்பத்தில் இவ்வளவு பிரிவினை, ஏன்னா அது உண்மை. என் பிள்ளைகளோட வாழ்க்கை இப்படி நொந்து உடைந்து போய் இருக்கிறது, அது உண்மை. எது எல்லாம் உங்களோட வாழ்க்கையிலே இதுவரைக்கும் உண்மையாய் 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 இருந்துட்டு இருக்குதோ அந்த காரியங்களை இந்த இடத்திலே பேசப்பட்ட என் இயேசு பொய்யாய் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கைகளை தட்டி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையிலே நீங்க உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த காரியங்களை என் இயேசு இந்த நாளிலே பொய்யாய் மாற்றுவார். வியாதி இருக்கிறது உண்மையா, அவர் உங்களை சுகமாக்குவதனால் வியாதி இருக்கிற என்கிற நிலை பொய்யாய் மாற்றப்பட்டு போகும். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு
பாஸ்டர் பேசின இந்த அதிகாரத்திலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன், முடிக்க போகிறோமா? 20 நிமிஷம் இருக்குது. பாஸ்டர் பேசின அந்த மார்க்கு 5வது அதிகாரத்திலே 3 சம்பவம் இருக்கிறது. முதலாவது அற்புதம் இயேசு என்ன செய்கிறார் என்றால், முதலாவது ஒரு லேகியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு கொடிய பிசாசு பிடித்தவனை இயேசு சுகமாக்குறார், அவனை விடுதலை ஆக்குறார். அதனால் பிசாசுகள் மேல் அதிகாரம் உடையவர் என்பதை அதில் காண்பிக்கிறார். இரண்டாவது, பாஸ்டர் சொன்ன மாதிரி பெரும்பாடு 12 வருஷம் உதிர போக்கூடிய ஒரு ஸ்திரியை, அவள் இயேசுவை விசுவாசித்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள், உடனே சுகமாகிறாள். அதை இப்போ பாஸ்டர் பேசினார். மூணாவது ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஜபீரு என்கிற ஒருவன், ஒரு ஜெபாலய தலைவன், அவனுக்கு ஒரே மகள், வயசு 12, ஒரே பொம்பளை பிள்ளை, மரண அவஸ்தையாக இருக்கிறாள், வியாதிப்பட்டு மரிக்க போற தருவாயில இருக்கிறாள். அப்ப தகப்பன் யவீரு மகள் மரிக்க போறாளே அப்படி என்கிற ஆதங்கத்தோடு, மறுபடியும் இந்த மகளை திரும்பி நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படி என்கிற ஆதங்கத்தோடு இயேசுட்டு ஓடி வந்து சொல்றார், இயேசுவே என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீங்க வந்து என் வீட்டுக்கு நீங்க வந்து என் மகள் மேல கையை வச்சு இங்கன்னா என் வியாதி சுகமாகிடும். பைபிளில் இயேசு அற்புதங்களை பல விதத்தில் செஞ்சார். ஒருவன் வந்து சொல்றான், இயேசுவே நீங்க இந்த வீட்டுக்கு வர தேவையில்லை, இயேசுவே நீங்க இந்த வீட்டுக்கு வர தேவையில்லை, என் வேலைக்காரன் வீட்டில் வியாதியா இருக்கிறான், நீங்க வந்து கை வச்செல்லாம் சுகமாக்க தேவையில்லை, நீ இங்கவே ஒரு வார்த்தை சொல்லுங்க, வீட்டில் இருக்கிற இந்த வேலைக்காரன் சுஸ்தமாயிருவான் அப்படின்னு. அப்ப இயேசு அவன் விசுவாசத்தை பார்த்து வாவ் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, நீ போ ராசா, நீ போ, வீட்டில் வேலைக்காரன் சுகமாயிருவான் அப்படின்னு இயேசு எங்கேயோ சொல்லும் பொழுது வீட்டில் வேலைக்காரன் சுஸ்தமாயிட்டான். கை தட்டுங்களேன் பார்க்க இயேசுவுக்கு. இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள இந்த பொம்பளை வந்து இயேசு என்ற தலையில கை வைப்பார் அப்படின்னு நம்பல. நாம் போய் இந்த இயேசுவை தொடட்டும், நாம் போய் பின்னுக்கு ரகசியமா போய் இயேசுவோட வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டனா நான் சுகமா, இப்படி இவள் நம்பினாள். ஆனா இந்த யவீரு என்கிற ஜெபாலய தலைவன் அவன் எப்படி நம்பினான்னா, இயேசுவே நீங்க என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வந்து இந்த மகள் மரிக்க போற தருணத்தில் இருக்கிறா, அவன் மேல கையை வச்சிங்கன்னா போதும் இந்த மகள் பிழைச்சிருவாள் அப்படி என்ன இயேசுவை கூப்பிடுறாள். அப்ப இயேசு சரி நான் உன் வீட்டுக்கு வாரேன், இயேசு சொன்னார் நான் உன் வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு. இயேசு போய் கொண்டிருக்கிற அந்த டைம்ல தான் இடையில இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறுக்கிடுகிறாள். இவ பாஸ்டர் பேசின அந்த பொம்பளை இருக்கு தானே, இடையில குறுக்குறாள். குறுக்கிட்ட உடனே யவீருக்கு பொறுக்கலாம். ஏன் தெரியுமா பொறுக்கலாது? இயேசு கொஞ்சம் டைம் செலவழிச்சிட்டு இருக்காரு, அதுல ஒரு 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 கதை போய்கிட்டு ஓடிட்டு இருக்கு. இடையில அவன் தவிச்சுக்கிட்டு இருக்கா, என் மகள் சாக போறாள், என் மகள் சாக போறாள், அதுக்குள்ள வர இவள் வந்து குள்ள போறாள் அப்படியெல்லாம் யோசிச்சிருக்க கூடும். ஆமா இல்லையா சொல்லுங்க? உங்களுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை சாக போற கட்டம், ஓடி வாரீங்க டாக்டர் வாங்க வாங்க வாங்கன்னு பதறிக்கிட்டு இருக்கிறது. அந்த டைம்ல டாக்டர் வேற ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கு? உங்களுக்கு வாயில தூசணமும் வந்துருமில்ல. ஏன்னா உங்க மகள் மேல இருக்கிற பாசம், மகள் மேல இருக்கிற நேசம் என்னதெல்லாம் உங்களை புருவருக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இறையில இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறுக்கிட்டு வஸ்திர சொட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இயேசு இதில் கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. யாரனை தொட்டது இப்படியெல்லாம் இயேசு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவள் வந்து நான் தான் தொட்டதுன்றாள். இப்படியெல்லாம் ஒரு யவீருடைய இருதயம் பதறுது, ஏன் மகள் சாக போறாள், பதறுது, பயம், கலக்கம், திகில், மகளை இழந்துருவனோ என்கிற ஒரு ஆதங்கம், இப்படி தவிச்சுக்கிட்டே இருக்காரு. பார்த்தா யவீருடைய வீட்டிலிருந்து 4-5 பேர் வராங்க. இவருடைய வீட்டிலிருந்து 4-5 பேர் வராங்க. என்ன செய்தி கொண்டு வர்றாங்கன்னா, மரண செய்தி கொண்டு வராங்க, துக்க செய்தி கொண்டு வராங்க. வந்து சொல்றாங்க இயேசுவை பார்த்து இயேசுட்ட இருக்கிறவங்க யவீரை பார்த்து சொல்றாங்க, யவீரு உன் வீட்டை இருந்து தான் நான் வந்தேன், என்ன உன் பொண்ணு செத்து போயிட்டுது, உன் பொண்ணு செத்து போயிட்டு, இனி நீ போதவரோட மினக்கடாத, இனி நீ இயேசுவோட மினக்கடாத, அவரை கஷ்டப்படுத்தாத. ஏன்னா வியாதியோடு இருக்கிற காலத்தில் அவர் வந்திருந்தா ஒருவேளை சொஸ்தமாக்கி இருப்பார். அந்த அதிகாரத்தில் அதுக்கு முன்பு இயேசு வியாதி செத்து போன யாரையும் எழுப்பினதாக இல்லை. அப்ப யவீருக்கு செத்து போன ஆட்களை இயேசு உயிரோடு எழுப்புவார்னு தெரியாம இருந்திருக்கலாம். அதனாலதான் வியாதிப்பட்டு சாகர தருவாயில் இருக்கும் பொழுது வந்தான். எல்லாது செத்திருந்தா வந்தே இருக்க மாட்டான். ஆமா இல்லையா சொல்லுங்க? செத்திருந்தா வந்தே இருக்க மாட்டான். ஏன்னா இயேசு செத்து போன ஆட்களை உயிரோடு எழுப்புவார்னு அவனுக்கு தெரியாது. இப்ப மரண செய்தி வருது. நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பாடுபட்டிருப்பீங்க? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து கேளாத கேள்வி கேட்டிருப்பீங்க இல்லையா?
உன்னாலாண்டி என்ற மகள் உன்னாலா என்ற மகள் செத்து போனது. நீ கிட்டேல வந்து குறுக்கிட்டதால தான் அவர் அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணார். இந்த மகள் அங்கே செத்து போயிட்டுது. இப்போ மரண செய்தி கொண்டு வந்து சொல்றாங்க, யவீரு விட்டுரு, போதகரை வருத்தப்படுத்தாத, ஏன் அவரை கஷ்டப்படுத்துற, ஓ மகள் செத்து போயிட்டா. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அவள் கொண்டு வந்த செய்தி, அவங்க எல்லாம் வீட்டில் இருந்து செத்து போன மகளை கண்ணார கண்டு இயேசுவுக்கு வந்த சொன்ன செய்தி பொய்யான செய்தியா உண்மையான செய்தியா? சத்தமா சொல்லுங்க, பொய்யான செய்தியா உண்மையான செய்தியா? உண்மையான, கண்ணால பார்த்த செய்தி. மகள் செத்து போனதை கண்ணால பார்த்துட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, செத்து போயிட்டா விட்டுரு அப்படின்னு சொல்லி. இந்த காது, இந்த சத்தம் இயேசுவோட காதுல விழுகுது. கையை தட்டி அந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. போதகரை வருத்தப்படுத்தாத, உன் பொண்ணு செத்து போயிட்டா, 12 வருஷம் உள்ள உண்ட, 12 வயது உள்ள உண்ட ஒரே பொண்ணு, நீ நேசிக்கிற பொம்பளை செத்து போயிட்டு விட்டுரு. இயேசுவோட காதில் இந்த சத்தம் விளைக்கல. இயேசு திடீர்னு யவீரை பார்த்து சொல்றாரு, யவீரு உன் விசுவாசத்தை விட்டுறாத. கை தட்டுங்க பார்க்கலாம். உன் விசுவாசத்தை விட்டுறாத, உன் ஃபெய்த்தை விட்டுறாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. இவன் தடுமாறுறான். இயேசு சொல்றாரு, பயப்படாத, நான் இருக்கேன். உங்கள் எல்லாரையும் பார்த்து இயேசு தீர்க்கமா சொல்றாரு, எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ, எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அதை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியமோ கலங்க வேண்டிய அவசியமோ இல்லை. ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்காக இருக்கிறேன். கைகளை தட்டி, உனக்காக நான் இருக்கிறேன். நீ பயந்த காரியங்கள் முடிந்தது, நீ ஏங்கின காரியம் முடிந்தது. ஹல்லேலூயா. நீ நம்பி கெட்டு போன காரியங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். கைதட்டு. அவர் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பயப்படுகிற காரியங்கள்ல, நீங்கள் திகிலடைந்திருக்கிற காரியங்கள்ல பெரிய அற்புதங்களை செய்வார் என்று தீர்க்கமாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுங்க, யவீரு பயப்படாத, விசுவாசத்தை விட்டுறாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்றாரு. இப்ப யவீரு ஒன்று செஞ்சிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? 12 வருஷம் பெரும்பாலும் அந்த பொம்பளைக்கும் பேசி போட்டு, இயேசுவுக்கும் பேசி போட்டு, நான் தானே உங்களை முதலாவதாக கூப்பிட்டு நான் சொல்லியிருக்கலாமே, நான் தானே உங்களை முதலாவதாக வந்து, முதல் நீங்கள் வீட்டையில் வந்திருக்கணும், முதல் நீங்கள் இந்த வீட்டையில் வந்து குழம்பு இருக்கணுமா இல்லையா? ஒன்று அப்படி செஞ்சிருக்கலாம். இரண்டாவது என்ன செஞ்சிருக்கலாம், இனி எல்லாம் முடிஞ்சுது, இனி இவரை கூப்பிட்டு மினக்கிறதில் என்ன இல்லை, அர்த்தம் இல்லை. இனி வீட்டை போயிட்டு என்ன செய்யலாம், பந்தலை போடலாம். நம்ம ஆக்கள் அடிக்கிற மாதிரி பந்தலை போடு, பெட்டியை பொடி, அதை பொடி, இதை பொடி, கண்டதை பொடி, எல்லாம் பிடிச்சி என்ன செய்யலாம், அடக்கம் பண்ணுறதுக்குரிய வேலையை செஞ்சிருக்கலாமா இல்லையா? செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த ஜாவார் அப்படி செய்யலை. கடைசி வரைக்கும் இந்த ஜாவீர் இயேசுவோட நிற்காரு. இயேசு வீட்டுக்கு போகிறாரு. பார்த்தா அங்கே எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாம் வாத்தியங்கள் எல்லாம் டங்கட வாத்தியங்கள்லாம் வாசிச்சு, வீட்டில் யாவரோட மனுஷி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறா, உறவுகள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, உடைஞ்சு போயிருக்காங்க. இயேசு போய் சொல்றாரு, அங்க இயேசு போய் அந்த இடத்துல என்ன சொல்றாருண்டா, இயேசு பிள்ளை சாகையில நித்திரையா இருக்குதான். நீங்க படிச்சு பாருங்க விட்ட. இயேசு என்ன சொல்றாரு, பிள்ளை சாகையில பிள்ளை நித்திரையா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசு போய் சொல்றாரா, வந்தவங்க போய் சொன்னாங்களா? நான் பேசுறது புரியுதா சொல்லுங்க? இங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, இங்க எல்லாரும். அப்போ அவங்க எல்லாம் பொய்யுக்கு அழுதுகிட்டு இருக்காங்களா, நித்திரையாக்கி போட்டு அழுதுகிட்டு இருக்காங்களா? இல்லை தானே. இப்போ இயேசு சொல்றது பொய் மாதிரி இருக்கா இல்லையா? அவங்க சொன்னது தானே உண்மை, இயேசு சொன்னது தானே பொய் மாதிரி இருக்கீங்க. பிள்ளை செத்தது உண்மையா? செத்தது உண்மை. சாவு செய்தி கொண்டு வந்தது உண்மை. செத்து போயிட்டாலே என்கிற ஆதங்கத்தில் அவங்க அழுது கொண்டு இருக்கிறது உண்மையா? அது உண்மை. இப்போ இயேசு வந்து சொல்றாரு, பிள்ளை சாகல, நித்திரையா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னடா பைத்தியக்கார மாதிரி கத்துறான் அப்படின்றாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு சிரிக்கிற வித்தியாசம் எல்லாரையும் வெளியில் அனுப்பி போட்டு இயேசு பாடகி கிட்ட போய் சொல்லாரு, தலி தகூமி, சிறு பெண்ணே எழுந்திருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார். மரித்து போன சிறு பெண், மரித்து போன சரத்துக்குள்ளே தெய்வீக ஜீவன் கடந்து போனதினால் மரித்து போன பெண் உயிரோடு எழுந்தாள். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஹல்லேலூயா. சிறு பெண்ணே எழுந்திரு. அவள் மரித்தது உண்மையா? மரித்தது உண்மை.
மரண செய்தி கொண்டு வந்தது உண்மையா? மரண செய்தி கொண்டு வந்தது உண்மை. அவள் செத்து போய்ட்டால் என்று வீட்டில் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறதா? ஆமா, அழுது கொண்டிருக்கிறது உண்மை. இயேசு சொல்லுகிறார் சாகவில்லை, நித்திரையா இருக்கு. இயேசு சொல்லுகிற வார்த்தை பொய்யா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், நான் உண்மையா இருக்கிறேன். சத்தியம்டா உண்மை. ஆமென் சொல்லுங்க. நானே சத்தியமா இருக்கிறேன். இயேசு நான் உண்மையா இருக்கிறேன். சத்தியம்டா உண்மை. நான் தான் உண்மையா இருக்கேன். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. கைதட்டி மனமாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல. அவர் போனார், செத்து போன அந்த பெண்ணை செத்து போனவளாய் பார்க்கவில்லை, ஓ நித்திரை கொள்ளுகிறவராய் பார்த்தால். ஆமென் சொல்லுங்க. அவள் செத்து போனது என்பது சமுதாயத்தில் உண்மை. அவள் செத்து போனது என்பது வந்த மக்கள் மத்தியிலே உண்மை. அவள் செத்து போனது என்பது மரண செய்தி கொண்டு போனவர்களுக்கு உண்மை. அவள் செத்து போனது என்பது அவளை பெற்ற தாய் தகப்பனுக்கு உண்மை. ஆனால் இயேசுவை பொறுத்த வரைக்கும் அவள் சாகவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள். கைதட்டி ஹல்லேலூயா. இயேசு போனார், சமுதாயத்தின் மத்தியிலே, குடும்பத்திலே, அங்கே இருந்து அழுது கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே அவள் செத்து போனது உண்மை என்றிருக்கிற அந்த கண்ணோட்டத்தை இயேசு பொய்யாய் மாற்றினார். தலைக்கு மேல கைதட்டி இயேசு பொய்யாய் மாற்றினார். எப்படி? அவளை உயிரோடு இயேசு எழுப்பி அவள் செத்த நிலைமையை மாற்றி உண்மையை பொய்யா மாற்றினாரா இல்லையா? உங்களுக்கு இன்றைக்கு சொல்றேன் தீர்க்க தரிசனமா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அநேக உண்மைகளை இயேசு இந்த நாள் முதல் கொண்டு பொய்யாய் மாற்றுவார். வியாதி உங்கள் சரத்தில் இருக்கிறது உண்மையா? அது பொய்யாய் மாறும். கடன் இருக்கிறது உண்மையா? அது பொய்யாய் மாறும். குடும்பத்தில் சஞ்சலங்கள், சமாதானம் இல்லாத பிரச்சனை, திண்டாட்டங்கள் இருக்கிறதா? அது பொய்யாய் மாற்றும். ஏனென்றால் உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் உண்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் பொய்யாய் மாற்றி போடுகிற ஒரு சத்தியமான தெய்வம் இருக்கிறார். அவரை தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தவர், சிலுவையில உசுரை கொடுத்துள்ள நேசித்தவர், சிலுவையில உசுரை கொடுத்துள்ள நேசித்தவர். அவருடைய பார்வையிலே நீ வியாதியோடு இருப்பது அவருக்கு சித்தமில்லை, நீ பாவ பிடியில் இருப்பது அவருக்கு சித்தமில்லை, நீ சாபத்தில் வாழ்வது அவருக்கு சித்தமில்லை, நீ குறைவுகளோடு வாழ்வது அவருக்கு சித்தமில்லை, நீ பாவத்தில் பிடியில் இருப்பது அவருக்கு சித்தமில்லை, பிசாசின் பிடியில் நீ அகப்பட்டு இருப்பது அவருக்கு சித்தமில்லை. அது உண்மையா? அந்த உண்மையை இயேசு இன்றைக்கு பொய்யாய் மாற்றப் போகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில நிஜங்களை அவர் பொய்யாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில வியாதிகளை நான் சுகமடையணும்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில வியாதி இருக்குன்னு கை வைத்து காட்டுங்க. எத்தனை பேர் வியாதியோட வந்திருக்கீங்க? பலதரப்பட்ட பிரச்சனையோட வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன சிச்சுவேஷன்ஸ் உண்மையா இருக்குதோ அந்த சிச்சுவேஷன் என் தேவன் பொய்யாய் மாற்றி போடும் நாட்கள் இனி வருகிற நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியில் இருக்கிற, இந்த பகுதியை குறித்து இருக்கிற பேச்சுக்கள் உண்மையாய், இந்த பகுதியை குறித்து இருக்கிற உண்மையான பேச்சுக்களை தேவன் பொய்யாய் மாற்றுவார். இந்த சபையை குறித்து இருக்கிற உண்மையான பேச்சுக்களை தேவன் பொய்யாய் மாற்றுவார். சபையிலே பெரிய வளர்ச்சிகள் உண்டாகும். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜனங்கள் இந்த சபையிலே பெருகுவார்கள். விசுவாசிக்கிறவங்க இடம் கொண்டு பெருகுவார்கள். மாற்றங்கள் உண்டாகும், மாறுதல்கள் உண்டாகும். அற்புதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அசாதாரணமாய் நடக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் உங்களை தொடுவார். ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை தொடுவார், உங்கள் சரங்களை தொடுவார். இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்யும் நேரம். எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்திருக்கலாமா? இறுதியாக அவங்களுக்காக நாங்கள் ஜெபத்தோட முடிக்க போகிறோம். இயேசு இன்றைக்கு உங்களை தொடுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த மாலை பொழுதிலே தெய்வீக இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை தொடுவதனால் உங்கள் சரத்தில் இதுவரைக்கும் இருந்த வியாதிகள் இனிமேல் இருப்பதில்லை. இதுவரைக்கும் உங்கள் சரத்தில் இருந்த வியாதிகள் இனி இருப்பதே இல்லை. வியாதி இருக்கிறது என்பது உண்மை. வைத்தியர்கள் உங்களுக்கு அறிக்கை கொடுத்திருக்கலாம். வைத்தியர்களின் அறிக்கையை பொய்யான அறிக்கையாய் மாற்றுகிற பரம வைத்தியர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு பேர் இருக்கு, பரம வைத்தியர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும். நடக்காத காரியங்களை நடக்க பண்ணுகிறவர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சாத்தியமாகாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக்குவார். ஹல்லேலூயா. முடியாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே முடிய பண்ணுவார். ஆகாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆக பண்ணுவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல.
அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாக எல்லாமாகும் ஏசையா, உம்மாலாக எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. யாரெல்லாம் உங்க சரத்துல வியாதியோடு இருக்கீங்களோ தயவு செய்து வியாதி உள்ளவர்கள் கை வைத்துங்க பார்க்கலாம். தலை சம்பந்தப்பட்ட வியாதிகள், நெஞ்சு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், கைகால் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அல்சர், பிரஷர், ஹாலோஸ்டோல், சுகர், இந்த மாதிரி வியாதியில் நான் கஷ்டப்படுறேன். இந்த வியாதியில் எனக்கு ஒரு பரிபூரண விடுதலை தேவை. இதுவரைக்கும் இந்த வியாதி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த வியாதி என் சரத்தில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த இயேசுவை இன்றைக்கு நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிற உங்களோட வாழ்க்கையில் இந்த வியாதி இருக்கிற என்கிற இந்த உண்மையான செய்தியை இந்த மாலை பொழுதில் என் இயேசு தொடுவதனால் பொய்யாய் மாட்டுவார், பொய்யாய் மாற்றுவார். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதே இல்லை. இதுவரைக்கும் இருந்த வியாதியை இனி உங்க சரத்தை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. நான் அடிக்க சொல்றேன், 100% இந்த இயேசு உங்களை சுஸ்தமாக்குவார். யாரெல்லாம் இந்த இயேசுவை நம்புறீங்க கை வைத்துங்க. யாரெல்லாம் நம்புறீங்க தயவு செய்து வியாதி உள்ளவர்கள் முன்பு வாருங்க. நான் உங்க மேல கையை வச்சு ஜெபிக்க போறோம். தயவு செய்து யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கீங்களோ, உங்களுக்கு ஸ்பெஷலா ஜெபம் தேவை, இந்த இயேசு என்னை சுஸ்தமாக்கணும் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்புறீங்களோ தயவு செய்து நீங்கள் வெட்கப்படாமல் முன்னுக்கு வாருங்க. உங்களுக்காக நாங்கள் ஊழியர்கள் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு இயேசு உங்களோட வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். வாங்க வாங்க. தலை சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்கள், கழுத்து சம்பந்த, நெஞ்சு சம்பந்தப்பட்ட வியாதிகள், கைகால் குத்துளைவுகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இப்படி முன்னுக்கு நில்லுங்க. நிச்சயமாக இன்னைக்கு கை வச்சு ஜெபிக்கிற பொழுது கண்டிப்பாக இயேசு சொன்னார், வியாதியஸ்தர்களை சுஸ்தம் பண்ணுங்கள். இயேசு சொன்னார், கொடுத்த அதிகாரம், ஊழியர்களுக்கு கொடுத்த அதிகாரம், வியாதியஸ்தர்களை சுஸ்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், பிசாசுகளை திரத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம், அத்தாரிட்டி கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது இயேசு சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன கண்டிப்பாக அவர் ஊழியர்கள் மூலம் செய்வார். அதை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அநேகரை எங்களோட லைஃப்பில் அநேகரை பார்த்துருக்கிறோம், சுகமான அநேகரை பார்த்துருக்கிறோம். யாரெல்லாம் இந்த கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்க, உங்களோட குடும்பத்தில் கஷ்டப்படுறீங்க, செய்கிற தொழில்களில் கஷ்டப்படுறீங்க, எதுவாக இருந்தாலும் சில மன அழுத்தத்துக்குள்ளே போகிறீங்க, சில மன அழுத்தம் உங்களோட லைஃப்பில் நடக்கிற சில காரியங்களால் சில மன அழுத்தத்துக்குள்ளே போகிறீங்க, யாருக்குமே வாய் திறந்து சொல்ல முடியாத பிரச்சனை, இருதயம் உடைஞ்சு போயிருக்கு, வெளியில் சிரிக்கிறீங்க, வெளியில் நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, ஆனால் சந்தோஷம்ன்றது ஹார்ட்டில் இல்லை, யாருக்குமே சொல்ல முடியாது. எனக்குள்ளே இந்த பிரச்சனையை போட்டு அங்கலாச்சிக்கிட்டு இருக்கிறேன், இருக்கிறத விட செத்து போயிடலாம், இருக்கிறத விட செத்து போயிடுறதே எனக்கு நல்லது மாதிரி தோணுது அப்படின்னு தயவு செய்து முன்னுக்கு வாருங்க, வெட்கப்படாதீங்க, முன்னுக்கு வாங்க. இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. இயேசு உடைந்து போன இருதயங்கள், காயப்பட்ட இருதயங்களில் காயம் கட்டுவார். கண்டிப்பா உங்கள் இருதயத்தில் பூரணமான சுகத்தை தேவன் உண்டு பண்ணுவார். சரீரம் சுகமா இருக்கும், ஆனா இருதயம் வருத்தப்பட்டு போயிருக்குது. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மைதான். சரீரம் நல்லா இருக்குது, வியாதின்ற ஒன்று இல்லை, ஆனா இருதயம் காயப்பட்டிருக்கு பல பிரச்சனையினால, நொந்து உடைந்து போயிருக்கு, கத்தி அலோனும் போல இருக்குதா. இயேசுவுக்கு முன்பு நீ கத்தி அழு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இயேசு உங்களை சுகமாக்கு, இருதயங்களை சுகமாக்குவார். உடைந்து போன உங்கள் இருதயங்களை இந்த இயேசு சுகமாக்குவார். தயவு செய்து முன்னுக்கு வர முடியல, என்ன இருக்கிற இடத்துல கையை மேலே உயர்த்துங்க, கையை மேலே உயர்த்துங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக கைகளை வச்சு ஜெபிக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் சுகமடைவீங்க, நீங்கள் நிச்சயமாக சுகமடைவீங்க. எல்லாரும் கை வைத்துங்க பார்க்கலாம் மேலே. Hallelujah. Thank you Jesus. 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 இயேசுவே உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் ரெண்டு கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. இந்த எல்லாரும் ரெண்டு கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே உம்முடைய கரம் என்னை தொடட்டும் என்று சொல்லுங்க. என்ன வியாதி இருக்கிறதோ அந்த வியாதி இன்றைக்கு மறைந்து போகும். இயேசு உங்களை தொடுவதனால் நீங்கள் சுகமாவீர்கள், நீங்கள் சொஸ்தம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவே உங்களை
உங்களை வரவேற்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உங்களை வரவேற்கிறேன். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இப்பொழுது இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை இப்பொழுதே தொடுவதாக, இப்பொழுதே தொடுவதாக, இப்பொழுதே தொடுவதாக, இப்பொழுதே தொடுவதாக, இப்பொழுதே தொடுவதாக. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை, வியாதிகளை சுகமாக்குற வல்லமை, கட்டுக்களை அறுக்கிற வல்லமை, நுகங்களை முறிக்கிற வல்லமை, சாபங்களை உடைக்கிற வல்லமை, உண்மைகளை பொய்யாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. வியாதிகள் சுகமடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். சரத்திலே காணப்படுகிற சபிக்கப்பட்ட வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. அற்புதம் ஒவ்வொரு சரத்தில் நடப்பதாக. தலை சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. நெஞ்சு சம்பந்தப்பட்ட வியாதிகள், கைகால் குத்துளைவுகள், இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், சகல கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரத்திலே மறைந்து போவதாக. பரிபூரண சுகம் உண்டாவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் அடைவதாக. உடைந்து போன இருதயங்கள், காயப்பட்ட இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சரிப்படுத்தப்படுவதாக. கைகால் குத்துளைவுகள் மறைவதாக. சுகர் லெவல் இயேசுவின் நாமத்தில் குறையட்டும். பிரஷர் லெவல் இயேசுவின் நாமத்தில் குறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொலஸ்ட்ரால் வியாதி மறைந்து போவதா. பின்பாய் நிக்கிற எல்லாரும் வியாதி உள்ள இடத்துல கைய வைங்க. சகல 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 வியாதிகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே இப்பொழுதே மறைந்து போவதா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். சாபங்கள் உடைக்கப்படுவதா. எல்லா சாபங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைந்து போவதா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah hallelujah. உன்னை சீக்கிரேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உன்னை சீக்கிரேன் உம்மைத்தானே. இயேசுவே, வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கிறதோ, எதிர்மறையான எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் இனி கஷ்டப்படுவதில்லை என்று கட்டளையிடுகிறேன். அந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாற்றங்கள் மாறுதல்கள் உண்டாவதாக. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு குடும்பங்கள் மேல இறங்கி வருவதாக. இறங்கி வருவதாக. ஹalleluya. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். யாருக்கெல்லாம் ஜெபம் தேவைப்படுகிறதோ, யாரெல்லாம் கைகள் வைக்கப்பட்டு ஜெபிக்க தேவைப்படுகிறதோ, தயவு செய்து முன்னுக்கு வாங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா இருக்கிறோம்.
போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா, உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா, உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஓடுது, நோய் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை.